சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும். இது நன்கு உணர்ந்து செயல்படக்கூடிய ராசி. தங்களை போலவே மற்றவங்களும் கால நேரத்தை வீணடிக்காம நடந்துக்கணும்னு நினைக்கிறதுல முதன்மையான ராசி. எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய ராசி. எல்லாருக்கும் முன்னுதாரணம் வாழ்ந்து காட்டணுன்ற கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய ராசி. யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? குருவை அதிபதியாக கொண்ட மீன ராசியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு எதுக்காக இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? டிசம்பர் மாதத்துல, அதாவது வருஷத்துடைய கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்துல உருவாகும் ஒரு யோகத்தால உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது. நல்லது நடக்க போகுது. சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகுது. அனுகூலம் ஏற்பட போகுதுங்கிறத சொல்லதான் இந்த பதிவு. அது எப்படிம்மா? எனக்கு என்ன போய் நல்லது நடந்துட போகுது? யோகம்னா எனக்கெல்லாம் என்னன்னே தெரியாதுன்ற அளவுக்கு தானே வாழ்க்கை சங்கடமா போயிட்டு இருக்கு. தட்டு தடுமாறி பல வருட உழைப்போட தான் எனக்கு பாதி அளவு உழைப்புக்கு உண்டான பலனோ கிடைக்குது. இதுல எங்க எனக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்ற ஒரு மன சஞ்சலம் இருக்கு இல்லையா? அந்த சஞ்சலம்லாம் இனி வேணாம். மன வருத்தம் எல்லாம் மன மகிழ்ச்சியா மாறப்போகுது. முதல் விஷயம், லக்ஷ்மி நாராயண யோகம்னா என்னங்க? லக்ஷ்மி தேவடைய அனுகிரகமும் நாராயண பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகமும் உங்களுக்கு யோகமா வேலை செய்ய போகுது. அதுவும் வேகமா விவேகமா உங்களை செயல்பட வைக்க போகுது. குறிப்பா பணம்ங்கிறது பல வழிகள்ல உங்களை வந்து சேரும். காரிய தடைகள் நீங்கும். மற்றவங்க கிட்ட இரக்கம் ஏற்படும். மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க. எதை செஞ்சாலும் சரி சாமர்த்தியமா செய்து முடிப்பீங்க. சாதுரியமா செய்து முடிப்பீங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. பெரியவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு காரிய அனுகூலத்தை உண்டாக்கும். பெரும் புள்ளிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. தொழில் வியாபாரம் மூலம் லாபம் அதிகமா வரும். உங்களுடைய வாக்கு வன்மையால தொழில் வியாபாரம் சிறப்பா நடக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் வசதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து உயரும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் இப்போ வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சியான கோலாகலமான கொண்டாட்டங்கள்லாம் இருக்கும். குடும்ப சுகம் பரிபூர்ணமா கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான நிலை காணப்படும். பிள்ளைகளால பெருமை உண்டாகும். பிள்ளையுடைய செயல்பாடு உங்களுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருக்கும். சுபகாரியங்கள்ல குடும்பத்தோட கலந்து கொள்வீங்க. வாய்க்கு ருசியான இனிப்பு மற்றும் உணவுகளை உட்கொள்ள போறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த வேலைகளை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க. பெரியோர்கள் மூலம் அனுகூலம் இருக்கு. பணவரத்து திருப்திகரமா இருக்கு. நகை சேரும். அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அதன் காரணமா மக்கள்கிட்ட பெரும் ஆதரவை பெறுவீங்க. மேலிடத்துல உங்களுக்கான நன்மதிப்பை பெறுவீங்க. உங்களுடைய பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே தங்கு தடையில்லாம நடந்து முடியும். எதையுமே முழுசா முடிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு எதை நீங்க எடுத்தாலும் சரி அதை சிறப்பா செய்து முடிப்பீங்க. கலைஞர்களுக்கு கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவிடாம பார்த்துக்கோங்க. சரியா பயன்படுத்திட்டா மட்டும் போதும். தொழில் போட்டியில பொறாமைகள் எல்லாமே சரி செய்ய முடியும். வர வேண்டிய சம்பள பாய்க்கள் இப்ப கிடைக்கும். இழுபறியாக இருக்கக்கூடிய வேலையா இருக்கட்டும், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளா இருக்கட்டும், இப்போ தன்னால சரியாகும். சேமிப்பு உயரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் காணப்படும். கல்வியில வெற்றி பெறுவதற்கு தேவையான உதவிகள் தன்னால கிடைக்கும். உற்சாகமா காணப்பட போறீங்க. புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கிடப்புல போட்டிருந்த வேலையெல்லாம் இப்போ சிறும் சிறப்பா செய்து முடிப்பீங்க. ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலை இருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய காலகட்டம். அதே போல பணியாட்கள் ஒற்றுக்கையில வேலை செய்றீங்க. தனியார் துறை, அரசாங்கத்துறை, அரசாங்க வேலையாகட்டும், கூலி வேலை செய்தாலும் சரி நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். மனஸ்தாபங்கள்லாம் சரியாகும். உடல் வலிமை கூடும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகமாகுது. தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்துமே இப்ப கடகடன்னு நடக்கும். சிறப்பா நடந்து முடியும். வீடு கட்ட முயற்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் துரித கதியில வேலையை முடிச்சு கிரகப்பிரவேசம் நடத்திடுவீங்க. உறவுகள் நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த கருத்து வேற்றுமை அகலுது. உங்களை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து 9 ஏழைகளுக்கு தயிர் சாதத்தை அன்னதானமா கொடுக்க செல்வம் சேரும். உடைய செயல்திறன் கூடும். எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். நீங்க செய்யவே வேண்டாத விஷயம் ஒண்ணு இருக்கு. அடுத்தவங்க பிரச்சனை தலையிடாம இருக்கணும். புரியுதுங்களா? மற்றவருடைய ஆசைக்கு நீங்க இணங்கக்கூடாது. மற்றவருடைய தேவைகளை, மற்றவங்களுடைய கஷ்டங்களை போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவருடைய வேலையில நீங்க ஈடுபட்டா அப்படின்னாவே உங்களுக்கு தோல்விகள் நிச்சயம். மற்றபடி சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு மனசுக்கு நிறைவை கொடுக்கும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்படும். வாக்குவன் மேல் லாபம் கிடைக்கும். பேசியே சம்பாதிக்கிறான்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல தொழில் ஆசிரியர், வழக்கறிஞர்கள், மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நேரம் காலம் சிறப்பா இருக்கு. ஆனா நிதானத்தை கடைபிடிக்கணும். கூட வேலை பார்க்கணும்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மேலதிகாரி சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க. தன்னால உங்களுக்கு எல்லாமே சிறப்பா மாறிடும். அதே போல அலுவலகத்துல உங்களுக்கான அங்கீகாரம் அதிகமா கிடைக்கும். அதே போல குடும்பத்துல இருக்கிறவங்களாக கொஞ்சம் அதிகமா உழைக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி ஒத்துமை சிறப்பா இருக்கு.
குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மோதல்கள் குறையுது. பெண்கள்லாம் கலைகள்ல ஆர்வம் அதிகமா காட்டுவீங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். திறமையா செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீங்க. கலைத்துறைகளுக்குலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பழைய பகைகள்லாம் இப்ப மாறுது. எந்த காரியத்தை நீங்க எடுத்தாலும் சரி, அதை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யுங்க. சிறப்பா இருக்கும். அதுவும் அரசியல் துறைகளுக்குலாம் எதிர்காலம் பத்தின முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அடுத்த ஒரு யோசனை கேட்டு கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அதனால யார் பேச்சையும் கேட்டுறாதீங்க. கீழே விழுறதோ எழுறதோ போறதோ வரதோ எதுவாக இருந்தாலும் சரி, சொந்த முடிவா இருக்கணும். சொந்த புத்தியின் முடிவா இருக்கணும். கல்வியில வெற்றி பெறுவீங்க. பள்ளிக்கூட மாணவர்கள்லாம் சிறப்பா இருக்கும். இப்படி சாதுரியமான பேச்சுக்களை நன்மைகள் அதிக அளவுல கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணமா இருக்கட்டும், உங்களுக்கு வர வேண்டிய பதவியா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். மகான்களுடைய சந்திப்பு கிடைக்கும். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இப்படி பிள்ளைகளுக்கு வரன் தேடிட்டீங்களா? நல்ல சம்பந்தம் வரும். நேடக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். உங்களை ஒதுக்கினவங்களாம் உங்களை தேடி வருவாங்க. உதவி கேட்டு வந்து நிற்பாங்க. ஓய்வில்லாமல் உழைச்சிங்க. இப்போ வந்து ஓய்வெடுக்கூடிய நேரம். சிறு முயற்சியிலேயே அதிக லாபத்தை ஈட்டுவீங்க. தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கு ஏற்ற மாதிரி கூடுதல் வருமானம் கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கெல்லாம் நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரியே நடக்கும். உற்பத்தி கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபம் பெருகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல் நிலையில இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும். நீண்ட காலமா தொல்லை கொடுத்துட்டு நோய் நொடிகள்லாம் இப்போ மருந்து கட்டுப்படும், சரியாகும். அரசாங்க வேலை இருக்கவங்க கூட வேலை பார்க்கக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும். முக்கியமான ஆவணங்களை ஏதாவது கையாளுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமா இருங்க. மேலதிகாரியுடைய கோபத்துக்கு ஆளாகாம பார்த்துக்கோங்க. கூட பிறந்தவங்க கிட்ட ஒன்று சேர போறீங்க. மனம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தை குடும்பத்தோட போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எல்லா தடைகளும் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும். மனசுல அமைதி ஏற்படும். அதிர்ஷ்டம் உண்டாகும். அட மீனராசிக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் பாருங்களேன். இவ்வளோ பெரிய ஆஃபரா அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. நேற்று வரைக்கும் கஷ்டப்பட்டாங்கப்பா, இன்னைக்கு சிறப்பா இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த லட்சுமி நாராயண யோகம் மீனத்திற்கு பலம் சேர்க்குதுங்க. பலன்களை பல விதங்களை கொண்டு வந்து சேர்க்குது. ஏராளமான நன்மைகள். பூர்வீக சொத்துக்கள் இருந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாம் தீரப்போகுது. சொத்து உங்களை தேடி வரும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் இருக்கு. உறவுகள் கிட்ட உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அதே போல பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்றம் இருக்கு. வாழ்க்கையில முன்னேற்ற பாதைக்கு போறதுக்கான பல கதவுகள் திறக்கும். வீடு நிலம் சம்பந்தப்பட்ட புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது. உற்சாகத்தோட வளம் வர போறீங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்த போறீங்க. தெளிவான திட்டமிடுதலால இழுபறியான காரியங்கள் கூட இப்ப ஈஸியா நிறைவேற்றிக்க போறீங்க. மற்றவங்க யோசிப்பாங்க. மற்றவங்க தயக்கப்பட்ட தாமதப்பட்ட தொடவே கஷ்டப்பட்ட கடினமான காரியங்களை கூட ஈஸியா செய்து முடிப்பீங்க. சாதிச்சு காட்டுவீங்க. சுபகாரிய தடைகள் விலகுது. நீண்ட காலமாக திருமண முயற்சியில இருந்தவங்களுக்கு நல்ல செய்திகளோட நல்ல வரன் வீடு தேடி வரும். வாழ்க்கை துணை யாருங்கிற அடையாளம் இப்போ தெரியும். அந்த அளவுக்கு காலம் சிறப்பா இருக்கு. அதே போல குரு உங்களுக்கு உச்சமா இருக்காரு. ஆரோக்கியத்துல தொந்தரவு கொடுத்திருந்த எல்லா விஷயமும் இப்போ அடியோட நீங்கும். ஆரோக்கியத்துல அபார விதமான முன்னேற்றம் காணப்படும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது. அப்படியே ஆசைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும். உங்களுக்கு தேவையில்லாம இருந்த சங்கடங்கள், செய்யாத தப்புக்கெல்லாம் பழியேற்றிருப்பீங்க. சிக்கல் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்ப சரியாகுது. உங்க மீது வீண் பழி சுமத்துறவங்க எல்லாம் இப்ப அவங்களே வந்து ஒத்துப்பாங்க. தெரியாம பண்ணிட்டேன். எல்லாம் காலில் விழக்கூடிய நேரம்னு பார்த்துக்கோங்களேன். குலதெய்வ வழிபாடு இன்னும் அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும். இன்னும் ஒருபடி மேல சொன்னா குஷியோ குஷிதான். நினைச்சது எல்லாமே நடக்குது. அந்த அளவுக்கு இந்த யோகம் உங்களுக்கு பலன் கொடுக்குது இல்லையா? எப்படின்னா, வெளியூர் வெளிநாடு வாகனத்துல தொலைதூர பயணங்கள்ல நல்ல யோகம் இருக்கு. மனசு லேசா மாறும். ஒரு மாதிரி பாரமா இருந்துச்சு, அதெல்லாம் இப்ப சரியாகும். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நண்பர்களோட வீட்டுக்கு போவீங்க. சுற்றுலா பயணம் போவீங்க. அம்மாவுடைய ஆரோக்கிய குறைபாடு சரியாகுது. முன்னோர்கள் பெரியவங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே இப்போ சரியாகுது. பிள்ளையுடைய மனநலை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க. அவங்களுடைய எதிர்கால திட்டமிடுதலுக்கு உதவிகரமா இருங்க. அவங்க படிக்க கஷ்டப்படானாக்கா அவங்களுக்கு துணையா இருங்க. கோவப்படாதீங்க. அவங்க வெளிநாட்டை பாருங்க, தட்டி கொடுத்து வேலை வாங்க. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். மத்திய அரசு வேலை, வங்கி வேலை, வெளிநாட்டுல வேலை, வெளியூர்ல ப்ரமோஷன், இப்படி எம்பசில கூட வேலை கிடைக்கும். அந்த அளவுக்கு யோகம் இருக்கு. கோயில் கூடனும் போயிட்டு வாங்க. யோகம் இன்னும் சிறப்பா வேலை செய்யும். அரசாங்கத்தின் மூலம் சிறப்பா இருக்கு. ஐடி யூடியூபர் எல்லா துறைகள் சார்ந்தவங்களுக்குமே மீனராசி எந்த துறைகளும் தான் சரி, வெற்றி நிச்சயம். வெற்றி வகை சூடியே தீருவீங்க. மன மகிழ்ச்சி தரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நடக்கும். நிறைய சுபகாரியங்கள் சந்தோஷமான காரியங்கள்லாம் ஏற்படும். நிறைய பாட்டு கேட்பீங்க. சந்தோஷமா சுத்திட்டு இருப்பீங்க. குரு எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமோ அதே போலதான் முருகப்பெருமானம். செவ்வாய்க்கிழமை தோறும் கந்த சஷ்டி கவசத்தை பாடுங்க. சுப்பிரமணியனுடைய புஜங்கம், முருகப்பெருமானுடைய சுதிகளை கேட்கறது அற்புதமா இருக்கும். சந்தோஷம் பொருளாதார ரீதியா சொன்னா இந்த லட்சுமி நாராயண யோகம் நம்முடைய மீன ராசிகளுக்கு 90% அற்புதமா இருக்க போகுது. இதோட பட்டீஸ்வரர் சுவாமியை வழிபாடு செய்யறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். சொல்லப்போனா தொட்டதெல்லாம் ஹிட்டுங்க.
நட்பு விஷயத்துல மட்டும் இது செய்யறாதீங்க, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. புதிய பொறுப்புகள் கிடைக்கும், தொழில் ரீதியா அனுகூலம் ஏற்படும். பிறந்த இடத்துல ஏற்கனவே இருந்த இடத்துல பழைய உறவுக்காரங்க உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருப்பாங்க, வாழவே விடக்கூடாது, இவனை எப்படியோ ஒழிச்சிடணும், அது மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ அவங்களுக்கே திரும்புது. அந்த இடத்துலயே நல்லா ஜெயிச்சு காட்ட போறீங்க, நினைச்செல்லாம் சாட்சி காட்ட போறீங்க. ஆனா பொறுமை அவசியம். எதை செய்யணும் சரி யோசிச்சு பண்ணும், திட்டமிடுறது ரொம்ப முக்கியம். அதே போல நல்ல நண்பர்களை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புதுசாக நண்பர்கள் இல்லை மற்ற பிடிக்காத நண்பர்கள்லாம் உடைய நட்பு ரீதியாக சில பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க. அதனால பார்த்துக்கோங்க. நல்ல உறவுகளை இழக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். யார் உண்மையானவங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல உறவுகள் கிட்ட கவனமா இருங்க. அதே போல 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுனாங்க அதீத கவனம் தேவை. பிள்ளையுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஆரோக்கியம் இது தொடர்பான விஷயங்களுமே கவனமா இருக்கணும். குடும்பத்துல இருக்கிற மாதிரியே வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களுமே கவனமா இருங்க. பிள்ளையுடைய படிப்பிலுமே கராரா இருங்க. ஐஎம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நல்லது. அதே போல வாழ்க்கை துணை விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்த மன கஷ்டம் எல்லாமே நீங்குது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்று பின்ன ஒன்று நடக்கும். யோக பலன்கள் அதிக அளவில் நடக்கும். சிவன் வழிபாடு சகல விதமான நன்மைகளை கொடுக்கும். முதுகு தண்டு உடம், கால் பகுதி, மனநலத்தம், ஞாபகம் மருதி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அபிராமி அந்த இதில் இருக்கக்கூடிய 40, 59, 75 இந்த பாடல்களை படிக்கிறது நன்மையை கொடுக்கும். அனுதினமும் படிங்க. இது மட்டும் இல்ல, லக்ஷ்மி நாராயண யோகம் பெறக்கூடிய மீன ராசிக்காரங்களே பணம் மழை கொட்ட போகுது. எப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா யோகமான காலம், அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க கண்டிப்பா. திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல நல்லது நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஆவணங்களை முடிக்கிறது, கையெழுத்து போடுறது, வராத பணம் கைக்கு வர்றது, கோர்ட்டு கேஸ் வழக்கு, மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம், செழிப்பா இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லாத்துக்கும் மேல காசு பணத்துக்காக உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே சரியாகுது. தனலாபம் தாராளமா கிடைக்கும். தந்தையரோட ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க. அதே போல ஆரோக்கியத்துல சின்ன சின்ன அறுவை சிகிச்சை செய்யறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் தான் ஆரோக்கியத்துக்கு கவனம்னு சொல்றேன். சத்தான உணவு சரியான நேரத்துக்கு எடுத்துக்கணும். கல்லீரல், மண்ணீரல் பாதிப்புலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். மனைவியுடைய ஆரோக்கியத்திலும் சரி, அது மீன ராசி மனைவியா இருந்தாக்க கணவர் ஆரோக்கியத்திலும், கணவனாக இருந்தாக்க மனைவியுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. பல் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். மற்றபடி சுபகர்களுடைய பார்வை உங்களுக்கு நிச்சயமா நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் பெருகும். அடகு வைத்த தங்க நகையை மீட்டெடுப்பீங்க, அடகு வச்சு சொத்துக்களை மீட்டெடுப்பீங்க, புதுசு சொத்து வாங்குவீங்க, புதுசு நகை நட்டு வாங்குவீங்க. எடுத்த வேலைகளையும் எடுத்த காரியங்களையும் பொறுமையாக சந்தோஷமா நீங்க செய்வதால வெற்றிகளை குவிப்பீங்க. பெண்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டம். வியாபாரத்துல நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்புல கவனமா இருங்க. கண்கள் பாதிப்பு, நரம்பு பாதிப்புலாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். மற்றபடி பெருசா எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு மட்டும் தான் வரும். சந்தோஷம், பொருளாதாரம் எல்லாமே 99% உங்களுக்கு நல்லா இருக்கு. லட்சுமி நாராயண சுவாமியை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. இன்னும் அதிகப்படியான ஏற்றத்தை அற்புதமா அனுபவிக்க முடியும். நிறைய சொத்துக்களை வாங்குவீங்க. யோகத்தின் காரணமா, தெய்வ அனுகூலத்தின் காரணமா எல்லாமே சிறப்பா மாறும். இதோட இந்த யோகத்திற்கு பலனை நீங்க முழுசா அனுபவிக்க நினைச்சா சனிக்கிழமைகள் தோறும் ஐயப்பன் சுவாமியை வழிபாடு பண்ணுங்க. இனி உங்க வாழ்க்கையில பண கஷ்டம் வராது, மன கஷ்டம் வராது, எதிரியுடைய தொல்லைகள் இருக்காது. புதிய விஷயங்கள் நிறைய கத்துப்பீங்க. எல்லா விதங்களையும் முன்னேறதுக்கான வழியை காட்டுவீங்க, மற்றவங்களுக்கு வழி காட்டுவீங்க. உங்களால நிறைய பேருடைய வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது, வெளிச்சகரமா இருக்க போகுது. நீங்க எந்த துறைகளை நான் சரி மீன ராசி ஜெயிக்க போறீங்க, ஏன் அந்த துறையுடைய தலைவராக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல நாள் விருப்பங்கள் நிறைவேறும். கல்வியிலும் சரி, விளையாட்டுலையும் சரி வெற்றிகளை குவிக்க போறீங்க. பழைய நண்பர்களை சந்திப்பீங்க, அவங்களோட பழைய விஷயங்களை பேசி சந்தோஷப்படுவீங்க. அவர்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல இந்த லட்சுமி நாராயண யோகத்தால சுப பலன்கள் அதிகமா உங்க வாழ்க்கையில வரப்போகுது. நீங்க நினைத்த ஒவ்வொரு காரியமே அடுத்தடுத்து நடக்கும். பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து முழுசா விடுபட போறீங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும். அதே போல புதுசா வண்டி வாகனம் வாங்குறது, சொத்து சேர்க்கிறது, எல்லா சுபகாரியங்களும் நடக்கும். மதிப்பு மரியாதை கொடுக்கும். சமுதாயத்திலாம் இதனால் வரைக்கும் உங்களை ஒதுக்கப்பட்டவங்களா பார்த்தவங்க எல்லாரும் கூட உதவி கேட்டு நிற்பாங்க. பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும். குடும்பத்தை சுபகாரியங்கள் அடுத்தடுத்து உங்களை முன்னிலைப்படுத்தி நடத்தும். நீங்க முன்னே நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்குது. புதுசா வீடு, புதுசா காருன்னு சொல்லிட்டு கலக்க போறீங்க. தொட்டதெல்லாமே யோகம் தான். இயல், இசை, நாடகம், பாட்டுன்னு சொல்லிட்டு டான்ஸ் கேன்ஸ் சொல்லிட்டு உற்சாகமா இருக்கு. புத்துணர்ச்சியோட இருக்க போறீங்க. மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகுது. வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஆவணங்களை கையெழுத்து போறது அப்படிலாம் வெற்றிகளை குவிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. புதுசா லோன் வாங்குறதுக்கு, புதுசா கடனை அடைக்கிறதுக்கு, புதிய படிப்புல படிக்கிறதுக்கு, பணம் வருமானத்துக்குலாம் பஞ்சமே இல்லை. காதெல்லாம் அற்புதமா இருக்கும். மனசுல சந்தோஷம் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக்கும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவீங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷம் ரீதியா
அதே போல் பொருளாதார ரீதியெல்லாம் 90% நல்லா இருக்கு. மாற்றம் முன்னேற்றம் நிறைந்த நிறைய காலம். உங்களை பொறுத்த வரைக்கும் வைத்தீஸ்வரன் சுவாமிகளை வழிபாடு செய்யறதுமே நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். எப்பவுமே நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நினைக்கக்கூடிய உங்களுக்கு இப்ப நடக்கிறது எல்லாமே உண்மையாவே நல்லதாவே நடக்க போகுது. மத்தவங்களுடைய நலனுமே அக்கறை காட்டுறவங்களுக்கு தெய்வங்கள் நீங்க நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பேசுறதுக்கு முன்னாடி வார்த்தையால கூட மத்தவங்க மனசு பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைப்பீங்க இல்லையா? எல்லாமே சிறப்பு மாறுது. புரியுதுங்களா? யோகம் தடைகள் விலகுது, முயற்சிகள் வெற்றி பெறுது, பணம் வரும், பொருளாதார நிலையில சிறப்பா இருக்கும். பூசை இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்துக்களை வாங்குறது, பணம்லாம் கையில நல்ல பொருள் செல்வாக்கு உயரும். உங்களுக்கு ஏதாவது செய்துக்கணும்னு நினைச்சீங்களோ, இல்ல குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்களோ, இல்ல மத்தவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யணும்னு நினைச்சீங்களோ, இல்ல தொழில் அமையணும், உத்தியோகம் அமையணும், நம்ம அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், எதை நினைச்சாலும் சரி, அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாள் கனவெல்லாம் நனவாகும். உடல்நிலை சீராகும், ஆரோக்கியம் சீரா இருக்கும், வருமானம் பெருகும், நட்பு வட்டம் விரிவடையும். புரியுதுங்களா? உங்களை இதனால் வரைக்கும் எதிரியா பார்த்தவங்களாம் இப்போ வந்து நட்பு பாராட்ட கெஞ்சுவாங்க, அன்பு செலுத்துவாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை நிலம், அதுக்கப்புறம் நகை, தங்கத்திலையும் நிலத்திலையும் முதலீடு பண்ணுங்க. தேவையில்லாத யாருக்கோ கொடுக்கறது வாங்குறதெல்லாம் பண்ணக்கூடாது. யாருக்கு நீங்க உதவி பண்ண போனாலே அது உங்களுக்கு உபத்திரத்துல வந்து சேரும். அதே போல அபிராமி அம்மனை வழிபாடு பண்ணுங்க, சங்கடங்கள் விலகும். அதே போல மாரியம்மன் வழிபாடு, குறிப்பா வந்து மீனராசிக்காரங்க பெண் தெய்வங்களை வந்து துணைக்கு தேடுங்க. அதுவும் உங்களுடைய குலதெய்வம்லாம் பெண் தெய்வமா இருந்தாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. பெருத்து பாதுகாப்பு உண்டு, பலம் உண்டு. ஸோ மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி வளம் உண்டு, நலம் உண்டு. மற்றவங்க உடைய வேலையும் உடைய தோற்றத்தையும் உடைய செயல்பாடுகளையும் ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்கீகாரம், அனுகூலம், அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகுது. லக்ஷ்மி நாராயணுடைய யோகம் உங்களுக்கு பக்கபலமா நிக்குது. உங்களை பொறுத்தவரைக்கும் புதன்கிழமையில பக்கத்துல கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு குறிப்பா உபவாசம் இருந்து தொடர்ந்து ஒரு 7 புதன்கிழமையில அவருக்கு துளசி மாலை அணிவித்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நினைச்சது நடக்கும். அங்க கொடுக்கக்கூடிய துளசி மாலையை ஒவ்வொரு புதன்களையும் வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டு வாசப்படியில மாட்டி வைங்க. அதுல இருந்து ஒரு கொஞ்சமா துளசி இலைகளை எடுத்து பணம் பொருளக்கூடிய இடம், நகை நட்டு வைக்கக்கூடிய இடம், முக்கியமான ஆவணங்களை வைக்கக்கூடிய இடங்கள்ல வச்சிருங்க. செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும். குறையாத செல்வம், நீடித்த நிலைத்த பேரு புகழ்லாம் கிடைக்கும். வாழ்த்துக்களுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதோட உங்களுக்கு லக்ஷ்மி தேவியும் பெருமாளையும் பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் லக்ஷ்மி நாராயண பெருமானை போற்றி போற்றின்னு ஒரு 3 முறையோ 5 முறையோ 7 முறையோ ஒற்றை பிழையில எழுதுங்க. தெய்வத்துடைய அனுகிரகம் என்றென்றைக்கும் உங்களுக்கு துணை வரட்டும். வாழ்க வளமுடன்.